தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசின் சார்பில் சுற்றுலாத்துறை, பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர் மற்றும் தொழில்நுட்பத்துறை, கல்வித்துறை, ஆயுஷ் இயக்குநரகம் மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் ஆகிய துறைகள் இணைந்து 11வது சர்வதேச யோகா தின விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விழாவை தொடங்கி வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த தலைவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மனம் அமைதியாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்படுவதற்கு யோகா பங்கு வகிக்கிறது. யோகாவை கற்றுக்கொண்டிருப்பவர்கள், அதனை செய்து கொண்டிருப்பவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். வயது முதிர்வு அறிய முடியாத நிலையில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நோயற்ற வாழ்வு மிக அவசியமான ஒன்று. அதற்கு யோகா மிகவும் அவசியம். யோகாவை ஒரு கலையாக வளர்த்து ஆரோக்கியமாக வாழ்வோம் என பேசினார். நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக யோகா வல்லுநர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற பெருந்திரள் யோகா செயல்விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், யோகா பயிற்சியாளர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். முன்னதாக விசாகப்பட்டினத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற சர்வதேச யோகா தின விழா நிகழ்வுகள் கடற்கரை சாலையில் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த திரைகளின் வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பப்பட்டன. As you exhale and bring the feet together, you inhale. While exhaling, rotate the trunk and spine towards the left side. Come back with inhalation. This is one round. Repeat for one more round. Inhale and bring your head to the in alert posture and focus on a point in front. Exhale. Move the right leg up and place the foot on the bring the heels down. Release the interlock of the fingers. Exhale. Bring the arms down by the sides and come back to the starting position. Padhastasana, or the hands to the feet posture. Caution, avoid this. Slowly bring the arms and feet back together. As you exhale, relax. Knee movement. Caution. Insides. Inhale, lift the arms to the shoulder level from the front and interlock the fingers. Exhale, turn the palm outwards. Now, inhale and stretch the arms over your head. Raise the heels off the floor and balance on the toes. Maintain the புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமினை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி துவக்கி வைத்தார். மேலும் ரத்த தான முகாமினை புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தனர். முகாமிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தொழிலதிபர் ரகு என்கின்ற ரகோத்தமன், ரஞ்சித்குமார் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த செங்குட்டவன், ரெனோ, சதீஷ், ராஜி, சிவராமன், வினோத், பாலா, சுசை, ஸ்ரீதர், காமராஜ், கார்த்திக், கார்த்திகேயன், ரமேஷ், மாரிமுத்து, பாலாஜி, திருமுருகன், அரவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் முகாமிற்கான ஏற்பாடுகளை மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த தினேஷ் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி நல்லாசியோடு பிறந்தநாள் விழா காணும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் தங்கத்தேர் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நமது மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த பெரியவர்கள், நிர்வாகிகள், பிரமுகர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் தங்கத்தேர் எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். உலக தமிழ் அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் சமூகத்திற்கு பெருமையளிக்கும் நிகழ்வாக புதுச்சேரியை சேர்ந்த எழுத்தாளர் மற்றும் உலக தமிழ் இணைவோம் அமைப்பின் இணை நிர்வாகி பிரபாவதி செந்தில் தமிழ் இலக்கியம் மற்றும் மரபிற்காக செய்த சிறப்பான பங்களிப்பிற்காக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டார். வெஸ்ட்மின்ஸ்டர் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் உலகெங்கிலும் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் அறிஞர்கள் மற்றும் இலக்கியவாதிகள் கலந்து கொண்டு தமிழ் மொழியின் செழுமை மற்றும் அதன் உலகளாவிய மரபை வலியுறுத்தினர். இந்நிகழ்வை தொடர்ந்து அயல் தமிழர்களிடையே தமிழ் மொழியின் பாரம்பரிய மற்றும் இலக்கியத்தை பாதுகாக்கும் உறுதியும் ஆர்வமும் மேலும் உறுதியாகியுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சென்னை தமிழியல் ஆய்வு மையம், மேகனரங்கம் இயக்குனர் கவிஞர் பட்டழகன், நோர்பரி பார்க் வார்டு கவுன்சிலர் மற்றும் லண்டன் கிராடன் தமிழக சங்கத்தின் தலைவர் கவுன்சிலர் அப்பு தாமோதரன், கோல்ட் சமித் பல்கலைக்கழக சிவப்பிள்ளை ஆகியோர் செய்திருந்தனர். இந்த அங்கீகாரம் பிரபாவதி செந்திலின் வாழ்க்கை சாதனையில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகவும் உலக தமிழர் சமூகத்திற்கு ஒரு பெருமை வாய்ந்த தருணமாகவும் திகழ்கிறது. புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி நல்லாசியோடு பிறந்தநாள் விழா காணும் விநாயகத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நடைபெற்றது. அதன்படி காலை அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் தங்கத்தேர் இழுத்து விநாயகப் பெருமான் வழிபாடு, பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. அதன் ஒரு பகுதியாக அண்ணா சாலை, கோவிந்த சாலை இணைப்பு பகுதியில் குளத்தமேடு வார்டு மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகி சாமிநாதன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பிறந்தநாள் விழா காணும் விநாயகம் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்.
மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சிவராஜ், வேலாயுதம், குணசேகரன், கைலாஷ், ஜோசப், ரெனோ, சிவராமன், பிரகாஷ், சக்திவேல், ஜோதி, சுரேஷ், தினேஷ், காமராஜ், ஸ்ரீதர், ஐயப்பன், ஜோசப், கார்த்திக் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த பிரமுகர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு ஓவியங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் சுராஸ் ஆர்ட் அகாடமி சார்பில் 2ஆம் ஆண்டு ஓவிய கண்காட்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. கண்காட்சியில் கலந்து கொண்ட முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் 8 வயது முதல் 20 வயது வரை உள்ள மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தன. இதில் கிராம சூழல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் தடை, இயற்கை அழகுகள், பறவைகள், விலங்குகள், மலர்கள் என 200க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. ஆயில் வண்ணங்களில் 50 ஓவியங்களும், நீர் வண்ணங்களில் 50 ஓவியங்களும் மற்றும் பென்சில் கிரையான்ஸ் கொண்டு வரையப்பட்ட 100 ஓவியங்களும் இடம்பெற்றிருந்தது. இந்த ஓவிய கண்காட்சியை புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் ஓவியத்தை கண்டு ரசித்து சென்றனர். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை உலக சாதனையாளர் சுந்தரராசு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி தேசிய மைய முன்னாள் இயக்குனர் கோபால் ஜெயராம், லயன்ஸ் கிளப் தலைவர் நாகப்பன், சமூக சேவகர் தனசேகர் மற்றும் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் சந்திரசேகர் உள்ளிட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதி புதுப்பேட்டையில் உள்ள கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் நடுநிலை அரசு பள்ளியில் சர்வதேச உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமை வகிக்க ரமணா சங்கர் முன்னிலையில் மாணவியர்களுடன் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இதில் தேசிய மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் தாமரை செல்வி, மாநில விவசாய அணியின் செயலாளர் முத்து, திருநீலகண்டன், செல்வகுமரன், தேவா, அன்புதுரை, மாநில பட்டியல் அணியின் செயற்குழு உறுப்பினர் கார்த்திக், முன்னாள் மாவட்ட செயலாளர் அமல்நாதன், மகாவீர் சர்மா, ரவி, விஜய் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு யோகா ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி யோகா செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மெகட்டா நகர் சிறுவர் பூங்காவில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பொதுமக்கள், நிர்வாகிகள் என சுமார் 300 நபர்கள் கலந்து கொண்டு யோகா செய்தனர். புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயம் சார்பில் நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் பொது யோகா செயல்முறை விளக்கத்துடன் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலய நிறுவனரும் யோகா ஆசிரியருமான இளங்கோவன் தலைமை தாங்கினார். யோகா ஆசிரியர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார். யோகா ஆசிரியை காமாட்சி வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் TN பாளைய அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கணபதி மற்றும் புதுச்சேரி மின்துறை அதிகாரி சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மத்திய அரசின் யோகா மகோற்சவ சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் தேசிய அளவில் வெற்றி பெற்ற யோகா மாணவிகள் ஸ்வேதா, சவிதா ஆகியோர் அட்வான்ஸ் யோகாசனங்களை செய்து காண்பித்தனர். விழாவின் நிறைவில் தோட்டக்கலை நிபுணர் பத்மாவதி ரவி நன்றி கூறினார். மேல் வைக்கவும், கைகளை முழங்கால் மீது வைக்கவும், முழங்கால் போட்டு நிற்கவும், கழுத்தை திடீரென்று அசைக்காமல் தலையை பின்புறமாக வளைக்கவும், மூச்சை வெளியே விட்டு வலது உள்ளங்கையை முழங்கால் பிரச்சனை மற்றும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம். உட்கார்ந்த நிலையில் தொடங்கலாம். காரைக்காலில் 11ஆம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அரசு விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் திருமுருகன், அனைத்து அரசு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட
1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த யோகா நிகழ்ச்சியை அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார். முன்னதாக சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பல்வேறு யோகாசனங்களை யோகா ஆசிரியர்கள் மேடையில் செய்வதை அப்படியே அனைவரும் செய்தனர். இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு ஸ்ரீ கமல சாய்பாபா ஆலயம் ஸ்ரீ சீரடி சாய்பாபா பிரார்த்தனை மண்டப 23வது ஆண்டு விழா மற்றும் 108 கலச அபிஷேக விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 19ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ரீ கமல சாய்பாபாவிற்கு ஆரத்தி, அன்னதானம் மற்றும் பூஜை நடைபெற்றது. மேலும் வடுகு பூஜை, சுவாசனி பூஜை, கன்னியா பூஜை, தம்பதி பூஜை, குரு பூஜை, தொடர்ந்து முதற்கால யாகசாலை பூஜை, தேவதா, அனுக்னி, விக்னேஸ்வர பூஜை மற்றும் 2ஆம் நிலை கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கடம் புறப்பாடு, 108 கலச அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான சாய்பாபா பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ கமல சாய்பாபாவிற்கு ஆரத்தி மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையமும் கிரீடா பாரதியும் இணைந்து நடத்திய 11வது சர்வதேச யோகா தின விழா அரியாங்குப்பம் பாரதி கைப்பந்து கழகத்திடலில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு யோகா பயிற்சியை தொடங்கி வைத்தார். ஸ்ரீ பதஞ்சலி யோகா பயிற்சி மையத்தின் நிறுவனர் வேல்முருகன் யோகா பயிற்சி செயல் விளக்கம் அளித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஓங்காறு ஆசிரம ஸ்ரீலஸ்ரீ சுமதி மணிமொழி, அரியாங்குப்பம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் ஜெயஸ்ரீ, ராதா, ஆங்கிலப்பள்ளி முதல்வர் ஃபெலன் ஜெயக்குமார், பாஜகவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் பாண்டு, கலைமாமணி ராஜேந்திரன், கிரீடா பாரதியும் பொறுப்பாளர் முனைவர் ஆதவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் முருகம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற யோகா பயிற்சியை தொடங்கி வைத்து யோகா பயிற்சியில் ஈடுபட்ட சுகாதார நிலைய செவிலியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ஆயுர்வேத மருத்துவர் ராமசாமி, மருத்துவர் சரண்குமார் மற்றும் செவிலியர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஆரவல் அறக்கட்டளை கல்வி அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி வழிகாட்டுதலின்படி ஆரவல் மாத்ரி மந்திர் வளாகத்தில் உள்ள ஆம்பி தியேட்டரில் 11வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இதில் ஆரோவில் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சுமார் 400 பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஆரோவில் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பள்ளி மாணவர்களும், ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னை ஸ்ரீ அன்னையன் பக்தர்கள் ஆகிய உலகெங்கிலும் உள்ள விருந்தினர்களும் கலந்து கொண்டனர். அன்னை ஸ்ரீ அன்னையன் இசையுடன் கூடிய ஒரு சிறிய தியானத்துடன் அமர்வு தொடங்கியது. இதைத் தொடர்ந்து ஆயுஷ் அமைச்சகத்தால் வகுக்கப்பட்ட பொது யோகா நெறிமுறையின்படி ஆசனங்கள் செய்யப்பட்டன. இந்த நிகழ்வு மோகனத்தால் வழங்கப்பட்ட சவுண்ட் பாத் அமர்வுடன் முடிந்தது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கத்தில் அருகில் பொதுமக்களுக்கு சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக தொகுதி செயலாளர் சீதாராமன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க அமைப்பாளர் அடைக்கலம், துணை அமைப்பாளர் ராஜேந்திரன், சிறுபான்மையினர் அணி துணை அமைப்பாளர் லியாக்கத் அலி, அமைப்புசாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் குட்டி, வர்த்தக அணி துணை அமைப்பாளர் கருணா முருகன், தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் பிரமுகர்கள் தனபால், சுவாமிநாதன் மற்றும் திமுக கிளைக்கழக செயலாளர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். திருநள்ளாறு தொகுதி பாஜக அலுவலகத்தில் சுரக்குடி பஞ்சாயத்திற்கு சொந்தமான பல்வேறு கட்சி பிரமுகர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் ராஜசேகரன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். இந்நிகழ்வுக்கு திருநள்ளாறு தொகுதி பாஜக துணைத் தலைவர் பழனிராஜா ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்த அண்மை சேர்க்கை நிகழ்வில் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி அளவிலான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுக்குப்பம் பகுதியில் பள்ளி மாணவர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் தலைமையில் யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் பல்வேறு யோகா ஆசனங்களை செய்தனர்.
தொடர்ந்து யோகாசனங்களை செய்த அனைவருக்கும் நினைவு பரிசுகளை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசும்பொழுது வரும் காலங்களில் யோகா கலையை கற்று நம் நாட்டிற்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாச பெருமாள், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கரன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ரெமோ, ஜான் பிரகாஷ், செல்வம், வீரமணி, முருகன், சந்தோஷ், பழனி, உமா மகேஸ்வரி, பாக்கியா, சசிகலா, ஜெயா, உமா சங்கரி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரத்தை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை கார்ட்டூன் மூலம் அவதூறாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சமூக வலைதள பக்கத்தை முடக்க வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், 1.5 கோடி தொண்டர்களை தலைவராக உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை கார்ட்டூன் மூலம் அவதூறாக சித்தரித்து திமுகவில் அதிகாரப்பூர்வ தகவல் தொழில்நுட்ப பிரிவு சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் இது அதிமுகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றார். தகவல் தொழில்நுட்ப பிரிவில் செயலாளராக உள்ள அமைச்சர் டிபிஆர் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுகவின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தை உடனடியாக முடக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்தில் மக்களுடைய நலனுக்காக மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்களால் எடுத்து வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதில் அளிக்காமல் கேடுகட்ட முறையில் அநாகரிகமாக அருவருக்கத்தக்க வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் எங்களது ஒப்பற்ற தானை தலைவராக இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களுக்கு இதயபூர்வமான தலைவராக விளங்கக்கூடிய எங்களது கழகத்துடைய பொதுச் செயலாளரை பற்றி அநாகரிகமான முறையில் அருவருக்கத்தக்க விதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் கேவலமாக பல்வேறு சித்திரங்களை முகநூல் மூலமாக வெளியிட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தமிழகத்துல இது சம்பந்தமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அந்த ஐடி விங்கு அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடிய தமிழகத்துடைய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கழகத்தின் சார்பில் தொடர்ந்து காவல் நிலையங்களில் பல புகார்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று புதுச்சேரி மாநிலத்திலும் இன்றைய தினம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேவலமான கேடுகட்ட இழிவான இந்த செயலை பார்த்து மனம் பெரிந்து அதனால் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு தமிழகத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு இன்றைக்கு செய்து வருகின்றனர். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அந்த முகநூல் பதிவை முழுமையாக நீக்கவும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்துடைய அமைச்சர் ராஜா அவர்கள் மீது உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நம்மளுடைய டிஐஜியிடம் அதிமுக சார்பில் ஒரு புகார் மனு அளித்திருக்கின்றோம். இந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்டு உரிய சட்ட ரீதியான நடவடிக்கையை நான் நிச்சயமா எடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துறாரு. புதுச்சேரி கொம்பாக்கம், வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ், முருங்கப்பாக்கம், திரௌபதி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்ற ஒருவார போட்டி நாடக விழா 2025 புதுவை தமிழ்தாய் கலைமன்றம் சார்பில் நடைபெற்றது. எல்லாம் உனக்காக தேசப்பற்று நிறைந்த சமூக நாடகத்தில் ஓவியர் பாரதிவாணர் சிவா தியாகி நெல்லையப்பராக நடித்து சிறந்த குணச்சித்திர நடிகர் பரிசினை பெற்றார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, தமிழ்ச்சங்க தலைவர் முத்து உள்ளிட்ட பலர் பரிசினை வழங்கினர். பல்வேறு பிரிவுகளில் சாதனையாளர் விருதுகளை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கினார். விருது பெற்ற நடிகர் பாரதிவாணர் சிவா கடந்த 45 ஆண்டுகளாக 75க்கும் மேற்பட்ட நாடகங்களில் பல்வேறு பாத்திரங்களில் நடித்து பாராட்டு பெற்றவர். நாடக கலைஞர்களான கலைமாமணிகள் ஆனந்த கிருஷ்ணன், கைலை பித்தன் மற்றும் மகேஸ்வரன், தரணி, நாகராஜன், சிவாஜி, சீனராஜன், நடிகை தேன்மொழி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். நடிப்பு, ஒப்பனை, உடை, அலங்காரம், காட்சி அமைப்பு, நாடக மேற்பார்வை கலைமாமணி பாண்டீஸ்வரன், கதை வசனம் கலைமாமணி சூரன் தங்கராசு, இயக்கம் கலைமாமணி கருணாகரன். ஒரே நாடகத்திற்கு சிறந்த ஒப்பனை, சிறந்த நாடகம், சிறந்த கதை வசனம்,
சிறந்த துணை நடிகர் என 5 பரிசுகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தமிழக பகுதியில் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பகுதியிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதியிலிருந்தும் பக்தர்கள் குவிந்தனர். மேலும் ஸ்ரீ சனி பகவானுக்கு அபிஷேகமும் நடைபெற்று வெள்ளிக்கவசம் அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் நலத்தீர்த்த குளத்தில் புனித நீராடி பின்னர் களித்தீர்த்து விநாயகர் வழிபட்டு பின்னர் நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். பின்னர் சனி பகவானுக்கு உகந்த எல் தீபம் ஏற்றி வழிபட்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நிரவை திருப்பட்டினம் தொகுதியில் திருப்பட்டினம் ராமசுவாமி கோவில் மண்டபத்தில் யோகா பயிற்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில துணைத் தலைவர் கணபதி, காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், தொகுதி பொறுப்பாளர் செல்வராஜ், கேந்திர பொறுப்பாளர் பாலாஜி, முன்னாள் தொகுதி தலைவர் குமரவேல், தொகுதி பொதுச் செயலாளர் ஆறுமுகம் முன்னிலையில் தொகுதி தலைவர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி மூகாம்பிகை நகர், கிழக்கு வாசல் நகர், ஏழுமலையா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 18,63,000 ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான துவக்க விழா மற்றும் நயனார் மண்டபம், கலைமகள் நகரில் 48 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூஜையை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது செயற்பொறியாளர் வாசு, இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் UT 2025 புதிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொள்ளும் நிகழ்வு புதுச்சேரி அரவிந்தர் வீதி தனியார் இல்லத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி முன்னாள் தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற முருகபூபதி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். அனைவரையும் கௌரவ தலைவர் உதயகுமார் வரவேற்று பேசினார். புதிய தலைவராக பிரபு தலைவர் பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 20 சுகாதார தொழிலாளர்களுக்கும் மரியாதை செய்யப்பட்டது. அவர்களை கௌரவிக்கும் வகையில் பொன்னாடை போற்றப்பட்டு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. அந்த மரக்கன்றுகள் நடுவதற்கு இடமளித்தவர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. எதிர்காலத்தில் அந்த மரக்கன்றுகள் ஒரு மரம் வளர்க்கும் பண்ணையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்காக நாங்கள் அந்த திட்டத்தை துவக்கி இருக்கிறோம் என்று தெரிவித்தனர். தமிழக வெற்றிக் கழக தமிழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கியும் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இரத்த தானம் வழங்கியும் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லுக்கிணங்க, மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டியபடி வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி சுகுமார் ஏற்பாட்டில் விஜயின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் 51 கழக நிர்வாகிகள் இரத்த தானம் வழங்கினர். காரைக்கால் தெற்கு தொகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு LGR பட்டா 54 நபர்களுக்கு தேர்தல் நேரத்தில் வழங்கப்பட்டது. பின்னர் அது கால்வாய் இருக்கும் இடம் என்று சொல்லி நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் பல முயற்சி செய்தும் இதனால் வரை அவர்களுக்கு தீர்வு கிடைக்காத காரணத்தால்
அவர்களை பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினர் அணி மாநில துணைத் தலைவர் அப்துல் பாசிக் மற்றும் தெற்கு தொகுதி பொதுச் செயலாளர் உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் மாவட்ட துணை ஆட்சியரிடம் அழைத்து சென்று கடந்த 10 வருட காலமாக வாடகை வீட்டில் வசித்து வரும் நிலையில் அவர்களின் வாழ்வாதாரம் காத்திடவும் தாங்கள் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். துணை மாவட்ட ஆட்சியர் அதை கேட்டு ஆவணம் செய்வதாக கூறினார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடலோர காவல்படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் ஆகியவை சார்பில் யோகா விழிப்புணர்வு பேரணி கருளாச்சேரி மீனவ கிராமத்தில் நடைபெற்றது. இந்த பேரணியை காரைக்கால் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தாமோதரன், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், கடலோர காவல்படை சங்க மிஸ்ரா ஆகியோர் துவக்கி வைத்தனர். மேலும் இப்பேரணியில் காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜ் பொறியியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் மற்றும் கடலோர காவல் படையை சேர்ந்த ஊழியர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஜூலை 9ஆம் தேதி தொழிற்சங்கங்களின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் ஒருநாள் அகில இந்திய வேலைநிறுத்தம் தொடர்பாக விளக்குவுரை கூட்டம் புதுச்சேரி வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருமான வரித்துறை ஊழியர்களின் சார்பில் 7வது ஊதிய குழுவை உடனடியாக அமைத்திட வேண்டும், நிலுவையில் உள்ள 18 மாத பஞ்சப்படியை வழங்கிட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த அகில இந்திய ஒருநாள் வேலைநிறுத்தம் தொடர்பான வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன அகில இந்திய தலைவரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சர்க்கிள் பொதுச் செயலாளருமான வெங்கடேசன் சுற்றறிக்கையின் பேரில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதிலும் உள்ள வருமான வரித்துறை அலுவலக ஊழியர்கள் ஒருமனதாக இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க முடிவு செய்துள்ளனர். இக்கூட்டத்திற்கு கிளை தலைவர் அரவிந்தநாதன் தலைமை வகித்தார். கிளை செயலாளர் தயாநிதி முன்னிலை வகித்தார். சிறப்பு தலைமை நிலைய நிர்வாகிகள் மதன்குமார், கூடுதல் செயலாளர் நரசிம்மன், பொருளாளர் ராதாகிருஷ்ணன், அமைப்பு செயலாளர் மேலும் பெர்லன் ஷமீர் அகமது, வசந்தகுமார் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மண்டல செயலாளர் கோவிந்தன் ஆகியோர் பங்கேற்று வேலைநிறுத்தம் பற்றிய விளக்க உரைகளை வழங்கினர். இறுதியில் கிளை பொருளாளர் பிரின்ஸ் அபிஷேக் நன்றி கூறினர். சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கான யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்திரையார்பாளையம் காந்தி திருநல்லூரில் அமைந்துள்ள சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவியருக்கான யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளின் பல்வேறு யோகாசனங்கள் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் தலைமையிலும் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலின்படி மாணவ மாணவியர்களுக்கு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. நீதிமன்ற பிணையில் காரைக்கால் கிளை சிறையில் இருந்து வெளியேறிய விசாரணை சிறைவாசி தினேஷ் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சிறையை பற்றி தவறான வதந்திகளை பரப்பியதற்காக தற்போது மன்னிப்பு கேட்டுள்ளார். தினேஷ் வெளியிட்ட வீடியோவில், நான் 3 நாட்களுக்கு முன்பு காரைக்கால் கிளை சிறையை பற்றி தவறான தகவல்களை பரப்பினேன். நான் கூறியது உண்மை அல்ல. மன உளைச்சலினால் அவசரத்தில் பேசிவிட்டேன். அதற்கு நான் வருந்துகிறேன். இனிமேல் இத்தகைய தவறு மீண்டும் நடக்காது. என்னை மன்னித்து விடுங்கள் என்று தெரிவித்தார். காரைக்கால் தினேஷ் சமீபத்தில் ஒரு 3 நாள் வீடியோ கொடுத்தா, இப்போ அந்த வீடியோ வந்து என்னோட மன வேதனையில் நான் விட்டுட்டா அது என்னோட தவறு. ஆனால் சிறையில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் போதைப் பொருட்களோ இல்லை யாரோ காசு வாங்க போயிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. ஏன்னா வந்து நான் உள்ள ஒரு 10 மாதம் இருந்ததுனால ஒரு மன வேதனையில் நான் இருந்தேன். அதனால் இப்படி சொல்லிட்டா போதைப் பொருட்களும் யாரும் காசு வாங்குறதும் அந்த மாதிரிலாம் இல்லைதான். இருந்தாலும் நான் சொன்னது என்னோட தவறு. என்ன நீங்க மன்னிச்சுக்கீங்க. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.